இந்த ஆட்சியிலே மிகச் சிறப்பான முறையிலே எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நன்றாக பரிசீலித்து ஒவ்வொரு குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிவகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில முதலில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் தற்போது நீங்கி நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தபோதிலும் சில இடர்பாடுகள் இருக்கின்றது. அதையெல்லாம் அமைச்சர் பெருமக்களுக்கு கோரிக்கையாக சமர்ப்பித்துள்ளோம். அதையெல்லாம் விரைவாக கனிவுடன் பரிசீலித்து நல்ல தீர்வளிப்பதாகவும், இந்த கல்குவாரி தொழிலை ஒரு பெருமையான சிறப்பான தொழிலாக நடத்துவதற்கும், தொழிலை நடத்துபவர்கள் மகிழ்ச்சியாக இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அரசாங்கம் அதுக்குண்டான வகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கையும் வைத்து அவர்களெல்லாம் நடவடிக்கைகளை வரவேற்கின்றோம். தற்போது இன்றைய சூழலிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு காரணம், திடீரென்று போன 27ஆம் தேதி அண்டை மாநிலங்களுக்கு கனிமப் பொருள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஏரியாவில் அண்டை மாநிலத்தை ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்களில் இருக்கின்ற குவாரி உரிமையாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு நிறைய தொழிலாளர்கள் அதில் இருக்கிறாங்க. அந்த தொழில் சடனாக நிற்கிற போது அவங்களுக்கு வேறு தொழில் வாய்ப்புகளும் இல்லாத போது ரொம்ப சிரமத்துக்கு இருக்கிறோம். அந்த குவாரி உரிமையாளர்கள்லாம் பேங்க்கில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நிறைய ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. இந்த வகையில் இத்தனை வருஷமாக தொடர்ந்து அண்டை மாநிலங்களுக்கு போயிருந்த திடீரென்று நிறுத்தியதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகின்றோம். அதற்குடைய மீண்டும் அந்த குவாரிகளை திறந்து செயல்பட அனுமதிக்குமாறு அதற்குண்டான வழிவகைகளை ஆராய்ந்து சட்டத்திற்கு உட்பட்டு அந்த தொழிலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவிக்கு சாய்க்கும் என்று நம்புகின்றோம். இதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் என்னவென்று நினைக்கின்றோம் என்றால், இந்த போலி சமூக ஆர்வலர்கள் மற்றும் போலி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக கல்குவாரி பற்றி தவறான அபிப்பிராயம் பொதுமக்கள் இடத்திலும் அரசு ஊழியர்கள் மத்தியிலும் அரசாங்கத்தின் மத்தியிலும் ஒரு தவறான அபிப்பிராயம் வரும் அளவிற்கு வந்துவிட்டது. அதை நீக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்கு பத்திரிகையாளர்களெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம்.